ஃபர்ஸ்ட் நீங்க பொன்ராஜ் அவர்கள்லாம் அட்ரஸ் பண்ணாதீங்க, அவனை பொன்ராஜ்னே அட்ரஸ் பண்ணுங்க. ஐ சா அவங்க அந்த ஆளோட பாடி லாங்குவேஜ், அந்த திமிரே அவ்வளோ திமிரா. ஆமா நான் இப்படிதான் பேசுவேன், நான் சொன்னது கரெக்டு தான், அது ரொம்ப தப்பு சார். தமிழ்ல தானே நீ தமிழ்னு பேசுறல. ஒருத்தன் வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து இந்த மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்கான், ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, எல்லார்கிட்டயும் ஃபுட்டேஜ் இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம், கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? ஸோ டிஎம்கே ஆள்னா என்ன வேணாலும் பேசலாம். சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னோட வைஃபை வந்து விஜய் ஃபேன்ஸ் திட்டுவானுங்க, சிவகார்த்திகேயன் வைஃபை திட்டுவானுங்க, அப்பெல்லாம் வந்து குரல் கொடுக்காதது இப்ப ஏன்? அப்போ சீமான் ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணாரு? சீமான் ஒரு ஹஸ்பண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. திட்டினது யாருன்னா விஜய் ஃபேன்ஸ் தான். இப்ப விஜய் என்ன சொல்லிருக்கணும், ஒரு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பேசக்கூடாது, எத்தனை மீட்டிங் போறாரு, ஒரு பெண்களை ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி விட்டுட்டு வந்து நேத்து ஓட்டுக்காக தான் வந்து அவர் ஆக்சுவலா போய் நைட்டோட நைட்டா பண்ணி பெண்கள் ஓட்டு வந்து கவரதுக்காக அவர் பண்ணாரு. அடல்ட்ரி வந்து தப்பு சார், அஃபேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தப்பு தான், ஓகேவா? அந்த மாதிரி பர்சன்னா எலிஜிபிள் இல்ல, ஓகே, ஒரு லீடரா இருக்கிறது எலிஜிபிள் இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் கன்ஃபார்ம் ஆச்சா? நெக்ஸ்ட் டைம் ஒருத்தர் இந்த மாதிரி பேசணும்னு நினைச்சா அவங்க மன்னிப்பு கேட்டாரு, நான் இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இதுக்கப்புறம் எனக்கு வந்து மிரட்டல் காலோ த்ரெட்கள் எதனா வந்துடுச்சுன்னா நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ சாரி கேட்டுட்டா அப்படியே விட்டுருணுமா? எனக்கு புரியல. இவர் ஏதாவது பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்புனா இந்த மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அட்வொகேட் பிரீத்தி செத்தி மேம் தான் மீட் பண்ண போறோம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? குட், ஹவ் யூ? குட் மேம், குட் மேம், சூப்பரா இருக்கேன். ஸோ இப்போ சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பொன்ராஜ் அவர்கள் வந்து டிவி கீழே இருக்க பெண்கள் எல்லாம் வந்து ஒரு வார்த்தையை விட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு. ஸோ இதனால வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி நைட்டோட நைட்டா போய் வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் மேல. ஸோ அவர் பேசினதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பொன்ராஜ் அவர்கள்லாம் அட்ரஸ் பண்ணாதீங்க, அவனை பொன்ராஜ்னே அட்ரஸ் பண்ணுங்க. அண்ட் அது பேசுனது வந்து அஃப்கோர்ஸ் சார், இது வந்து டிவிகே பெண்கள் அது என்ன ஃபர்ஸ்ட் செக்ரிகேஷன்? டிவிகே பெண்கள்னால எல்லாரும் ஒண்ணுதான். அண்ட் இன்னொன்னு வந்து பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைம் போகுது. ஸோ எலெக்ஷன் டைம்ல என்ன வேணாலும் பேசலாமா? யாரு உனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? இது வந்து டிவிக்கே பத்தி பேசுனது மட்டும் இல்ல, எந்த பார்ட்டியும் எந்த பெண்கள் பத்தியும் இந்த மாதிரி பேசவே கூடாது. இது நம்ம என்ன வேற ஃபாரின்லயா இருக்கும் இந்த மாதிரி பேசுறது? இந்தியான்னு சொல்றீங்க, நம்ம கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாம் பேசுறீங்க, கரெக்டா உங்களுக்கு தெரியுது. பட் பெண்கள் பத்தி ஏன் அதுவும் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு நீ வந்து அவ்வளோ நக்கலா நான் பேசுவேன், ஆமா நான் சாரி கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் பேசுவேன்னா அப்போ எவ்வளவு தைரியம், எவ்வளவு திமிரு? சோ யாரோட பேக்கப் வச்சுட்டு இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க? யாரா இருந்தாலும் சார், பொலிட்டிக்கலா ஃபேஸ் டு ஃபேஸா நீ சண்டை போடு. அது இது பெண்கள் டாபிக் ஏன் வருது? அதுவும் என்ன அந்த மாதிரி ஒரு ஒப்சீனான ஒரு கமெண்ட் யாரு அவ்வளவு தைரியம் கொடுக்குறாங்க? ஆனா அவர் வந்து அந்த சொன்ன வார்த்தை வந்து தப்பு தான். ஆக்சுவலா வந்து அவர் எதற்காக சொன்னாரு அது வந்து கரெக்ட் தான் மேம். எதனாலனா இந்த டிவிக்கே தொண்டர் இந்த பெண்கள்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ரீல்ஸ் பேசுறதெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்து பார்த்திருப்பீங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட வந்து எனக்கு விஜய் தான் பிடிக்கும், நான் வந்து ஒரு பொண்டாட்டியா இருக்கேன் அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி நீங்க திருத்துவீங்க. இந்த மாதிரி தற்கொலைங்க இருக்குனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்களை டென்ஷன் பண்ணி அப்பதான் திருந்துவீங்க நீங்க. அந்த தற்கொலை வேர்டு எனக்கு கேட்டாவே அது ரொம்ப அசிங்கமான வேர்டு சார். நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்கறவங்களே சில லேடிஸே தற்கொலை அது என்ன சார்? டீசெண்டா யாருமே பேசவே தெரியாதா நம்ம தமிழ்நாடுல? நம்ம சேனல்ஸ்ல பெண்கள் அந்த மாதிரி கமெண்ட் சொல்றாங்க, நான் அது பண்றேன்னு. சோ அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும், இல்ல அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து உனக்கு டீசெண்டா ரிப்ளை கொடுக்க தெரியாதா? சோ அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், அவங்கள வந்து சரியா ஏதாவது கத்து கொடுக்கணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி தப்பா பேசுவீங்களா? இது வந்து இட்ஸ் நாட் even about தப்பு, இட்ஸ் அசிங்கம். அதுவும் அந்த ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல ஐ சா அவங்க அந்த ஆளோட பாடி லாங்குவேஜ், அந்த திமிரே அவ்வளவு திமிரா. ஆமா நான் இப்படிதான் பேசுவேன், நான் சொன்னது கரெக்ட் தான், அது ரொம்ப தப்பு சார். அப்போ இந்த மாதிரிதான் எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்ண போறீங்களா? நீங்க பேசணும்னா அந்த 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 பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பேசுங்க, அவங்க ஐடியாலஜி பத்தி பேசுங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணல அது பேசுங்க. நீங்க ஏன் இப்போ உமனை ஏன் அட்டாக் பண்ணணும்? பெண்கள் பத்தி ஏன் அந்த கமெண்ட் வைக்கணும்?
சோ வேணுன்ட்டு இந்த மாதிரி கமெண்ட் வச்சா டெஃபினட்டா லீடர் வந்து சும்மா இருக்க மாட்டான், வெளியே வந்து ஏதாவது பண்ணும். சோ அந்த மாதிரி இன்டென்ஷனா நீங்க ஒருத்தங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் சார். யாருமே வந்து ஒருத்தனை பத்தி தப்பா பேசிட்டு மேல வரவெல்லாம் உருப்பிட மாட்டான். ஓகேவா? நீங்க ஒருத்தங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னா நிறைய விஷயம் பேசலாமே. இது பெண்கள் டாபிக் வந்து அதுவும் பெண்கள் பத்தி இப்படி பேசினாதான் உங்க லீடருக்கு ஒரேக்கும்னு சொல்றது, அதெல்லாம் இட்ஸ் ரொம்ப தப்பு. இட்ஸ் ஃபில்தி. அண்ட் பொன்ராஜ் அவர்கள்லாம் சொல்லாதீங்க, பொன்ராஜ்னே சொல்லுங்க. யாரா இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் பெண்கள் பத்தி இந்த மாதிரி பேசக்கூடாது. அதுவும் பெண்களை வந்து செப்பரேட் டிவிகே பெண்கள், டிஎம்கே பெண்கள் பத்தி பேசுறதே தப்பு சார். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி பேசினாலும் யாரா இருந்தாலும் வந்து கேட்கணும், எப்படி நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, எப்படி இந்த மாதிரி கமெண்ட் பண்ண முடியுது பப்ளிக் ஃபோரம்ல. அவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லிட்டு இருக்கால, அவ்வளவு பெரிய ஆள் வந்து எப்படி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாத ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்தா. இப்ப வந்து ஆக்சுவலா வந்து குரல் கொடுத்திருக்காரு, அதை வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் பண்ணணும்ல. ரஞ்சனா அவர்கள் கூட தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப வந்து டிவிகே ஆட்கள்லாம் வந்து ரொம்ப பேசுறாங்க, என்ன அசிங்கமா பேசுறாங்க. அவங்களும் பெண்கள் தானே, அதுக்கும் குரல் கொடுத்திருக்கணும். அவரு கொடுக்காம இருந்திருக்காரு. அதை பத்தி என்ன நீங்க கேக்குறது? கரெக்ட் தான் சார். இப்போ நீங்க வந்து எல்லா பெண்களுக்கும் குரல் கொடுக்கணும், அதெல்லாம் கரெக்ட் தான் சார். பட் நீங்க இன்னொன்னும் யோசிச்சு பாருங்களேன். சோ டெய்லி உட்காந்து வீடியோ பாக்குறது, டெய்லி கமெண்ட்ஸ் பாக்குறதா அவங்க வேலை, யாரா இருந்தாலும். சோ இது வந்து ஏன் வந்து சீரியஸ் ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, ஏன்னா பப்ளிக் ஃபோரம்ல அவன் டேரிங்கா சொல்றான், நான் இப்படிதான் பேசுவேன், நான் சாரி கேட்க மாட்டேன், நான் பண்றது கரெக்ட் தான்னா அதனால தான் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் எந்த பெண் பத்தி பேசினாலும் நம்ம உடனே ஸ்டெப் எடுக்கணும். ஸோ சரி, நீங்க இவ்வளவு ஒருத்தன் வந்து பப்ளிக் ஃபோரம்ல வந்து இந்த மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்கான், ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, எல்லார்கிட்டயும் ஃபுட்டேஜ் இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம்? கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? சோ டிஎம்கே ஆள்னா என்ன வேணாலும் பேசலாமா? பேக்கப் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாமா? போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா? ஒரு முன்னாடி ஒரு செலிபிரிட்டி பத்தி ஏதோ கமெண்ட் போட்டாங்க, யாரோ கமெண்ட் பண்ணதுனால உடனே ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தது, இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு, என்கொயரி பண்ணிச்சு, எல்லாரும் இதை பத்தி பேசினாங்களே. இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தன் வந்து பப்ளிக் ஃபோரம்ல உட்காந்து டேரிங்கா பேசினா, அந்த வீடியோ எல்லார்கிட்டயும் இருக்கு, எல்லாருக்கும் போயாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? இவர் ஏதாவது பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்புனா இந்த மனுஷன் என்னதான் பண்ண முடியும்? ரீசனபிளா இருக்கணும், யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஒரு பெண் பத்தி பேசினா பப்ளிக் ஃபோரம்ல டேரிங்கா பேசினா கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். பட் நீ வந்து இது பத்தி கேக்குற, அது பத்தி கேட்க மாட்டேங்கிறன்னா அப்போ இவர் என்னதான் பண்ண? கேட்டாலும் நீங்க சந்தோஷமா இல்ல, கேட்கலனாலும் சந்தோஷமா இல்லைன்னா அப்போ என்னதான் பண்ண? ஆக்சுவலா இப்போ அவர் பண்ணதை பார்த்தா வந்து கிட்டத்தட்ட வந்து அரசியலுக்காக பண்ண மாதிரிதான் இருந்தது, ஓட்டுக்காக பண்ண மாதிரிதான் இருந்தது. ஏன்னா வந்து எவ்வளவு பேர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னோட வைஃபை வந்து விஜய் ஃபேன்ஸ் திட்டுவானுங்க, சிவகார்த்திகேயன் வைஃபை திட்டுவானுங்க, அப்பெல்லாம் வந்து குரல் கொடுக்காதது இப்ப ஏன் குரல் கொடுக்கிறாரு? சீமான் வைஃப் பத்தி விஜய் ஃபேன்ஸ் வந்து திட்டி இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? அப்போ சீமான் ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணாரு? ஹஸ்பண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க, வேற யாரோ வந்து கேட்கணும்னா இது ரொம்ப இது வந்து ரொம்ப சில்லியா இருக்கு கேக்குறதுக்கு. ஹஸ்பண்ட் கேட்க மாட்டான், பட் ஹஸ்பண்ட் பிஹாஃப்ல வேற யாரோ கேட்கணுமா? சரி, இது வந்து நீங்க ஓகே சீமான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு ஹஸ்பண்டா இருந்துட்டு இது வந்து பெரிய விஷயமா பண்ணிருக்கணும்ல. ஹஸ்பண்டுக்கே அது மேல வந்து கோவம் வரல, இன்ட்ரெஸ்ட் வரல, அப்போ வேற யாரும் வந்து கேட்கணும்னா அது என்ன சார்? இப்போ வந்து அவங்களோட திட்டினது யாருன்னா விஜய் ஃபேன்ஸ் தான். இப்ப விஜய் என்ன சொல்லிருக்கணும், ஒரு இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பேசக்கூடாது, எத்தனை மீட்டிங் போறாரு, ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஏன் பேசுறீங்க, அவர் ஃபேன்ஸ் தான் தெரியுது. ஏன்னா வந்து இவரை எதனா சொல்லிட்டாவே வந்து ஃபேன்ஸ்ல இருந்து கொந்தளிச்சிடுறாங்க. எதனா ஒண்ணு இப்ப ஏதோ இப்ப சங்கீதா வந்து டிவோர்ஸ் குடுத்திருந்தாங்க, அவரு ஒரு வைஃப்னு ஃபர்ஸ்டோட வைஃப்னு சொல்லி அதை மறந்துட்டு சங்கீதாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஃபேன்ஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்க மீட்டிங்ல சொல்லுங்க, இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி பேசுறீங்க, அது மாதிரிலாம் பேசாதீங்க, ஒரு பெண்களை ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அப்படி விட்டுட்டு வந்து நேத்து ஓட்டுக்காக தான் வந்து அவர் ஆக்சுவலா போய் நைட்டோட நைட்டா பண்ணி பெண்கள் ஓட்டு வந்து கவரத்துக்காக அவர் பண்ணாரு. மக்கள், நம்ம பெண்கள், நான் சொல்றேன் பெண்கள் வந்து இப்போ இந்த நிமிஷம் இந்த நாள் நான் சொல்றேன், இப்போ இருக்கிற மக்கள், இப்போ எங்களோட மைண்ட் செட், பெண்களோட மைண்ட் செட் கேட்டீங்கன்னா நாங்க ஒன்னும் எங்களுக்கு தெரியாதா சார்? எது சப்போர்ட் பண்ணோம், யாருக்கு ஓட் பண்ணோம், யாருக்கு என்ன பண்ணோம், என்ன தெரியாம நாங்க என்ன எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன லைஃப்ல?
சோ அந்த மாதிரிலாம் இவர் இந்த மாதிரி பண்ணாதான் ஒரு அந்த பெண்கள் செக்டர் அந்த சொசைட்டி ஆஃப் பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியும், இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இது டிவிக்கே பெண்கள் அந்த மாதிரி இல்ல, பெண்கள் ஆஸ் அ ஹோல், விமன் ஆஸ் அ ஹோல், ஆஸ் அ சொசைட்டி நான் சொல்றேன். ஓகே, ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணாதான் உடனே இம்ப்ரெஸ் ஆகணும். இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல சார். பெண்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்களுக்கு தெரியும் என்ன கரெக்டா பண்ணும், எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி கிமிக்ஸ் பண்ணா உடனே எங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் இது டிவிக்கே பத்தி மட்டும் இல்லை, இது பெண்கள் ஆஸ் அ ஹோல். எந்த பார்ட்டியா இருந்தாலும் நீ பார்ட்டியை அட்டாக் பண்ணு, பெண்கள் அட்டாக் பண்றது தேவையில்லை. அண்ட் அந்த மாதிரிதான் ஒரு பார்ட்டி பண்ணி வின் பண்ணுவானா, அப்போ அவன்லாம் வேஸ்ட். அவன்லாம் அந்த பொசிஷன் என்னைக்கு நிக்க போறான், எதுவுமே பண்ண போறது. இப்ப இவ்வளவு சொல்றாருல, இந்த மாதிரி பெண்களுக்காக போய் நைட்டா கேஸ் கொடுத்தாரு, கம்ப்ளைண்ட் பண்ணாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஓகேங்களா, இப்ப ரீசெண்டா அவரோட வாகனத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே ஒரு விபத்துல இறந்துட்டாரு 2 நாள் முன்னாடி. அதுக்காக வாயை திறக்க மாட்டாரு. ஒரு ஆறுதலா அவங்க குடும்பத்துல போய் இந்த மாதிரி ஒரு ஆறுதலா பேசுறது, அவங்க நமக்காக தானே வந்தான் பின்னாடி, அந்த மாதிரி பேசுறது, ஒரு ஆறுதலா பேசுறது, அவங்களுக்கு எதனா குடுக்கறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே, வாயை திறக்கலையே. அது உங்களுக்கு தெரியுமா? பிஹைண்ட் த ஒர்க் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? இல்ல அவர் யாரா இருந்தாலும் சார், இப்போ நான் பண்ணிட்டேன், நான் வெளியே உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணிட்டேன், அவங்க அந்த மாதிரி சொல்ற கேரக்டர் இல்ல. அண்ட் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது பின்னாடி என்ன ஆச்சுன்னு. ஓகேவா, இது ஒரு பிராக்டிக்கலா பாருங்க. சோ அவர் பண்றது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கணுமா? நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே டிவிகே லீடர் போய் மீட் பண்றாரு. மீட் பண்ண உடனே என்ன அவர் பேட்டி கொடுக்கணுமா? இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் போய் அந்த ஃபேமிலியை போய் மீட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு நான் இவ்வளவு காசு கொடுத்தேன், இவ்வளவு பண்ணேன்னு என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுமா? சோ நமக்கு தெரியாது மீட் பண்ணாரா பண்ணலையா, எனக்கு கூட தெரியாது. பட் தெரியாம எதுக்கு இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவர் என்ன பண்ணாலும் பிளேம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இது எந்த லீடருக்கும் நடக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இது மட்டும் டிவிகே லீடர் மட்டும் டார்கெட் பண்றது நான் அந்த மாதிரி பேசல. எந்த லீடரா இருந்தாலும், எந்த பொலிட்டிஷியனா இருந்தாலும், அவங்க என்ன பண்ணாலும் தப்பு. நீங்க அந்த மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா, அப்போ அவர் என்னதான் பண்ணுவாரு? என்ன பண்ணாலும் தப்பு இல்ல மேம், பண்றது பூரா தப்பு. உண்மையிலே பண்றது பூரா தப்பா தான் இருக்கு. அது இட்ஸ் a very wrong statement to say. இது யார் பத்தியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க, பண்றது எல்லாமே தப்பு. அப்போ உங்க மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இவர் என்ன பண்ணாலும் தப்பு, இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவர் என்ன பண்ணிருக்காரு, அப்படிதான் ஒருத்தவங்களை பிளேம் பண்ணணும்னா பிளேம் பண்ணிட்டே போலாம் சார். பட் நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. எலெக்ஷன் டைம் எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர், அது ஓகே, டீசெண்டா பண்ணுங்க. ரொம்ப அவ்வளோ கீழ்த்தனமா போய் தான் ஒருத்தனை டிஸ்ட்ராய் பண்ணோம்னா அது தட் இஸ் நாட் பாலிடிக்ஸ். எவ்ரிதிங் ஹேஸ் எத்திக்ஸ் சார். எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும், எந்த படிப்பா இருந்தாலும் எல்லாமே டீசெண்டா பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். பாலிடிக்ஸ்ல அஃப்கோர்ஸ் நீங்க ரைவல், நான் ரைவல், அது ஓகே. உங்களை கீழே போட்டா தான் நான் மேல வரணும், அது ஓகே. பட் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். இது பெண்கள் பத்தி பேசுறது இட் இஸ் டோட்டலி அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கு. எது பத்தி பேசினா உன்னை ட்ரிகர் பண்ணணும்னு தெரியல. சோ நான் இது பத்தி பேசிட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கு. அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் பொன்ராஜ் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் கான்சியஸ் ஆயிட்டாங்க. ஓகே, மன்னிப்பு கேட்டாரு, நான் இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, என்னன்னா இதுக்கப்புறம் எனக்கு மிரட்டல் காலோ த்ரெட்கள் எதனா வந்துடுச்சுன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எதனாலனா இப்ப நம்ம பேசினதுதான், விஜய் தொண்டர்கள், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாரும் அவரை மிரட்டல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிரட்டல் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கேக்குறது கரெக்ட் தானே. நீ ஒரு பப்ளிக் ஃபோரம்ல நீ டேரிங்கா சொல்ற, இந்த மாதிரி ஒரு பெண்கள் பத்தி இந்த மாதிரி பேசுற நீ, அண்ட் நீ சொல்ற நான் இப்படிதான் பேசுவேன்னு. சோ சாரி கேட்டுட்டா அப்படியே விட்டுருணுமா? எனக்கு புரியல. சோ யார் வேணாலும் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இந்த மாதிரி பேசலாம், அசிங்கமா பேசலாம், ஒரு கனெக்ஷனே இல்லாம, எந்த கனெக்ஷனும் இல்ல, ஜஸ்ட் அப்படியே நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு போயிடுவ. அண்ட் யாருமே கேட்க கூடாது. ஸோ சாரி கேட்டுட்டா அவ்வளவுதான், மறந்துடணுமா சார்? இது ஹவுஸ் இட் ஃபேர்? நெக்ஸ்ட் டைம் ஒருத்தன் இந்த மாதிரி பேசணும்னு நினைச்சா அவனுக்கு தெரியணும், இல்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பப்ளிக் ஃபோரம்ல போறோமா, கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும், அந்த மாதிரிதான் நடக்கணும். சோ இங்க இப்போ எப்படி அடிச்சா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அந்த மோமெண்ட்ல. அதுக்கப்புறம் உடனே சாரி, நான்
எந்த மைண்ட் செட்ல தெரியல, நான் ஐ திங்க் அந்த டைம்ல நான் இன்டாக்சிகேட்டடா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாரி சொல்லிட்டா விட்டுருணும். அது அந்த மாதிரி டேரிங்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறீங்கன்னா அப்ப அந்த கான்சிக்வன்சஸையும் டேரிங்கா ஃபேஸ் பண்ணணும், இல்லைன்னா பேசவே கூடாது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து ஆக்சுவலா அவர் பொன்ராஜ் அவர்கள் வந்து நான் பேசினது தப்புதான் சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்டு முடிச்சிட்டாரு. இப்போ அவர் எதனால சொன்னாரு? இப்ப அந்த பெண்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்களே, என் ஹஸ்பண்டா இருப்பாரு, ஹஸ்பண்டோட வந்து ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து பொண்டாட்டியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கரூர்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க என் பையனை பார்த்துட்டேன், தலைவனை பார்த்துட்டேன், இப்ப இறந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் டாக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அவங்க மன்னிப்பு கேட்பாங்களா? ஆக்சுவலி இது வந்து லீடர் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். அண்ட் பெண்கள் கூட திஸ் இஸ் அட்வைஸ் தட் ஐ வாண்ட் டு கிவ் சார். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க ஃபேனா இருக்கலாம், பட் அதுலயே ரொம்ப டீப்பா போயிட்டு கிரேசியா போயிட்டு யூனோ லைக் தேவையில்லாத விஷயம் பேசுறது அதுவும் தப்பு தான். ஓகேவா? அண்ட் ஒரு பொண்ணா இருந்துட்டு நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு அது நமக்கு தெரியணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். ஒரு ஆணா இருந்தா கூட பேசுறது கூட என்ன பேசணும் எல்லாமே ஒரு லிமிட்ல பேசணும். அஃப்கோர்ஸ் அவங்க ஃபேன்ஸ் அந்த மாதிரி சொன்னது வந்து இட் இஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து இட்ஸ் கிரியேட்டிங் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த சொசைட்டி. கரெக்டா? ஸோ ஃபேனா இருந்தா என்ன வேணாலும் பேசலாம், அது தப்பு தான், பேசியிருக்க கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் பார்ட்டி வந்து அதை அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கணும், இன்னும் இந்த மாதிரி பேச வேண்டாம், பேசுறது கூட ஸோ ஏதாவது ஆமா அது அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் ஏன் சொல்லலன்னு அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பெண்கள் ஃபேன்ஸ் யாரா வேணாலும் இருந்துக்குங்க சார். ஒரு ஆணா இருந்தா கூட பேசுறதுல வந்து எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பேசுறதுல என்ன பேசணும் அண்ட் டீசென்டாவே பேசி நீங்க சொல்ற விஷயம் வந்து கன்வின்ஸ் பண்ணி அது வந்து எல்லார்கிட்டயும் சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னா, தப்பா பேசினாதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் உரைக்குது, புரியுதுன்னு நினைச்சிட்டு எல்லாரும் தப்பா தான் பேசுறாங்க. அந்த மாதிரி பேச வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் நீங்க ஃபேன்ஸா இருங்க, நீங்க அவங்க பிரதரா இருங்க, சிஸ்டர் யாரா இருந்தாலும் எல்லாருமே லிமிட்டோட தான் பேசணும். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிவிகே பார்ட்டி மட்டும் இல்லை, எல்லா பார்ட்டியும். இப்போ ஒண்ணு இல்ல, எதனால அவர் வந்து சொல்ல மாட்டாருன்னா, ஆக்சுவலா இப்ப சொல்லிட்டாரு, தொண்டர் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு, ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி பேசாதீங்க, கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க, சோசியல் மீடியால இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டாருன்னா இவரோட டாக் அப்படியே குறைஞ்சிரும். இவருக்கு என்ன தாட்னா, நம்மளோட பப்ளிசிட்டி எப்பயுமே சோசியல் மீடியால இருந்துட்டே இருக்கணும், நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணும், நம்ம எப்பயுமே மக்கள் மனதுல இருந்துட்டே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தினால இவர் வந்து வாயை எங்கேயுமே திறக்க மாட்டாரு. நீங்க எல்லாரும் எப்படி, நீங்க எல்லாரும் என்ன மைண்ட் ரீடர்ஸா? அப்படியே அவரு மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அப்படியே தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறீங்க. இதுதான் நான் சொல்றேன். இப்போ அவங்களோட டிவோர்ஸ் விஷயம் கூட எடுத்துட்டீங்கன்னா, ஏன் எல்லாரும் அதுக்குள்ள அடல்ட்ரி வந்து தப்பு சார், அஃபேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தப்பு தான். ஓகேவா? அந்த மாதிரி பர்சன்னா எலிஜிபிள் இல்ல. ஓகே, ஒரு லீடரா இருக்கிறது எலிஜிபிள் இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் கன்ஃபார்ம் ஆச்சா தெரியுமா? அவர் சைடே என்ன ஆச்சுன்னு வைக்கல. பட் அதுக்குள்ளேயும் எல்லாரும் அதுதான் நான் சொல்றேன். இப்போ இது கூட அவர் மைண்ட்ல எது ஓடுது, இதுதான் அவர் மைண்ட்ல இருக்குதுன்னு எப்படி எல்லாரும் ஒரு மைண்ட் ரீடர் மாதிரி பார்த்து அவர் பக்கத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாரும் பேசுறீங்கன்னு அதுதான் எனக்கு நிஜமாவே தெரியல. அஃப்கோர்ஸ் அட்ரஸ் பண்ணிருக்கணும், இதை பத்தி அவங்க ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருக்கலாம், அவங்க தொண்டர்கள் கிட்ட பேசியிருக்கலாம். பட் ஏன் பேசலன்னா அது எனக்கு தெரியல. மேபி இது பத்தி இதுக்கப்புறம் பேசுவாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் யாரா இருந்தாலும் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பேசுவான், அவன் பேசினா நீங்க என்ன கேட்டுட்டீங்கன்னு எல்லாரும் வந்து பிளேம் நேம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இவன் இப்படி பண்ணிட்டான், நீ என்ன பண்ண, அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. யாருமே ஆமா இவன் தப்பு பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுங்க, இவனை வந்து ஏதாவது பண்ணணும், சோ தட் நெக்ஸ்ட் டைம் யாருமே வந்து இந்த மாதிரி யாரு பத்தியும் பேசக்கூடாது. ஒரு ஆண் பத்தியும் இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் டயர்ஸ்ல வந்து பேசக்கூடாது, பெண் பத்தியும் பேசக்கூடாது. தமிழன் தானே நீ, தமிழ்னு பேசுறல, தமிழ்நாடும் அதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்போ கல்ச்சர் என்ன, ட்ரெடிஷன் என்னன்னு தெரியும். அது அப்போ எப்படி இந்த மாதிரி ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம்? சோ சும்மா எல்லாரும் ஆக்டிங் தான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே மேம், இப்ப வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து பொன்ராஜ் மேல. இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? இதுவே வேற ஏதாவது பார்ட்டி, வேற ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி அந்த பெண்கள் பத்தி பேசியிருந்தா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க இப்போ? பட் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? எதுவுமே பண்ணல. அதுதான். சோ பண்ணாலும் இங்க வேஸ்ட், பண்ணலனாலும் இங்க வேஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றீங்களே இவர் வந்து இது பத்தி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அது பத்தி ஏன் சொல்ல? இது வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இவ்வளவு பெருசா நடந்தே எதுவுமே எந்த ஆக்ஷனும் எடுக்கல.
கவர்மெண்டா இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும். சோ இது விஷயம் மட்டும் என்ன போய் கேட்பாரு? இப்ப ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க, எந்த மாதிரி கேஸ் வந்து போடுவாங்க மேம்? சோ கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிருக்காங்க. சோ வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பர்சனை கூப்பிட்டு என்கொயர் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் சப்போஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் கன்வின்ஸ்ட் ஆமா இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னா உடனே they will register an எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கன்சர்ன்ட் கோர்ட்டுக்கு அனுப்பி ட்ரையல் போகும். அதுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட் தட் இஸ் ஆர்டர் ஆர் ஜட்ஜ்மெண்ட் வில் பி பாஸ்ட். ஸோ அப்படிதான் போகும், யூஷுவல் கேஸ் மாதிரி தான் போகும். என்ன மாதிரி செக்ஷன்லாம் இருக்கும் சார்? கான்ஸ்டிடியூஷன் படி அவர் வந்து என்ன ஆர்டிகல்ஸ்லாம் வயலேட் பண்ணிருக்காங்க, அகேன்ஸ்டா பேசியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 19 clause வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது வந்து இவர் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. கரெக்டா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஸோ அந்த ஆர்டிகல் 19 clause 1 வரும். இன்னொன்னு வந்து ஆர்டிகல் 19 clause 2. ஸோ நீங்க பேசுறது கூட ஓகே, பட் என்ன பேசணும் ஒரு லிமிட்ல பேசணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட பேசணும். ஸோ ஆர்டிகல் 19 clause 1 and 19 clause 2 வரும். இப்போ ஐடி ஆக்ட் படி, இப்போ ஐடி ஆக்ட் ஏன் வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2002 ஏன் வருதுன்னா அந்த ஆக்ட்ல வந்து ஒரு செக்ஷன் இருக்கு 66E அண்ட் 67 ஆஃப் ஐடி ஆக்ட். அதாவது நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து இந்த மாதிரி ஒப்சீனா பேசுறீங்க, கரெக்டா? ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு தப்பா பேசி ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, அது வந்து இட் இஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட். அண்ட் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 79, செக்ஷன் 196 அண்ட் செக்ஷன் 296. இப்போ செக்ஷன் 296 இஸ் டாக்கிங் அபவுட் obscene acts and songs in public. ஸோ ஒரு obscene ஆக்ட் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்து இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, ஸோ அந்த செக்ஷன் வந்து அட்ராக்ட் பண்ணும். அண்ட் செக்ஷன் 79 of BNS Act is talking about modesty of a woman. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெண் பத்தி அவங்களோட மாடஸ்டியை பத்தி நீங்க இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல, அந்த செக்ஷன். இன்னொன்னு வந்து 356 டிஃபமேஷன் சூட் கூட போடலாம், இந்த மாதிரி பேசினாரு. ஸோ டிஃபமேஷன் சூட்டும் போடலாம் சார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேம் எந்த செக்ஷன் போட போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, வெயிட் பண்ணி பார்க்கணும் டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு. டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இஷ்யூவை வந்து அப்படியே விடாம, பிகாஸ் சாரி கேட்டுட்டாங்க ஸோ ஓகே அப்படியே விட்டுலான்னு அந்த மாதிரி பண்ணாம ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் ஷுட் பி டேக்கன். அண்ட் கோர்ட் ஆல்சோ ஷுட் டேக் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹிம், ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த மாதிரி வந்து பேசணும்னு நினைச்சாவே பயப்படணும். சோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் லீகல் ஆக்ஷன்ஸ் மஸ்ட் பீ டேக்கன். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி. சோ நிறைய செக்ஷன்ஸ்லாம் சொல்லி நிறைய ஷேர் பண்ணிருந்தீங்க. ஓகே மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.